ஹேமா கமிட்டி அறிக்கை தாக்கல் செய்தும் இதுவரை நடவடிக்கை எடுக்காதது ஏன் என கேரள அரசுக்கு அம்மாநில உயர்நீதிமன்றம் இன்று சரமாரி கேள்வி எழுப்பியுள்ளது. முழுமையான அறிக்கையை கேரள விசாரணை குழுவிடம் சமர்ப்பிக்கவும் நீதிபதிகள் உத்தரவிட்டுள்ளனர். அண்மை தகவல்களுடன் இணைகிறார் செய்தியாளர் சிவ சபாபதி. மலையாள முன்னணி நடிகர்கள் உட்பட ஏராளமான கலைஞர்கள் மீது நடிகைகள் முன்வைத்த பாலியல் புகார்கள் குறித்து நீதிபதி ஹேமா கமிட்டி ஒரு அறிக்கையாக தயாரித்தது. இந்த அறிக்கையில் இடம்பெற்ற சில தகவல்கள் வெளியாகி நாடு முழுவதும் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியதோடு பல பெண் கலைஞர்கள் தாமாக முன்வந்து புகார் அளித்து வருகின்றனர். இது தொடர்பான வழக்குகள் கேரள உயர்நீதிமன்ற சிறப்பு அமர்வில் விசாரணைக்கு வந்தபோது ஹேமா கமிட்டியின் முழு அறிக்கையை கேரள அரசு இன்று தாக்கல் செய்தது. அப்போது 2019ஆம் ஆண்டு அறிக்கை கிடைத்தும் கேரள அரசு இவ்வளவு நாட்களாக நடவடிக்கை எடுக்காமல் இருந்தது ஏன் என நீதிபதிகள் கேள்வி எழுப்பினர். சிறப்பு புலனாய்வு குழு அமைத்து 23 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருப்பதாகவும் தகவல்கள் அடிப்படையிலும் சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாகவும் அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. எனினும் அரசு இவ்வளவு காலம் மௌனம் காத்தது ஏன்? இந்த அறிக்கை தொடர்பாக ஒரு FIR கூட பதிவு செய்யாதது ஏன்? மாநில DGPயிடம் அறிக்கை அளித்த பிறகும் நடவடிக்கை எடுக்காதது ஏன் என நீதிபதிகள் அடுக்கடுக்காக கேள்வி எழுப்பினர். இதனையடுத்து முழுமையான அறிக்கையை கேரள விசாரணை குழுவிடம் சமர்ப்பிக்க உத்தரவிட்ட நீதிபதிகள் விசாரணை குழு ஊடகங்களை சந்திக்க கூடாது என கட்டுப்பாடு விதித்தனர். செய்தியாளர் சிவ சபாபதி வழங்கும் கூடுதல் தகவல். புகார் சாட்டப்பட்ட நபர்கள், புகார் கொடுக்கப்பட்ட நபர்கள் ஊடகத்துறைக்கு தெரிவிக்க கூடாது என்று சொல்லியிருக்காங்க. இது மட்டும் இல்லாது இது திரைப்படத்துறைக்கான பெண்களுக்கான பிரச்சனை மட்டும் இல்லை, சமூகத்தில் இருக்கிற ஒவ்வொரு பெண்களுக்கான பிரச்சனையாக கருதப்படுகிறது என்று நீதிமன்றம் சொல்லியிருக்கு. ரஞ்சித், நன்றி சிவசபாபதி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.